வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? விஜய்க்கும் திமுகவுக்கும் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கா ஏன் விஜய் கைது செய்யப்படலன்னு ஒரு வீரியமான வார்த்தையும் நீங்க பேசியிருக்கிறீங்க. வேதநாயகத்தோட எடுப்பு அப்படின்னு உங்களை சொல்றாங்களே சார், அது இல்லன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்களா சார்? எப்படி சார் அந்த தைரியம் உங்களுக்கு எதுவும் பண்ணலையா? அவர் அண்மையில வெளியிட்ட ஒரு 4 நிமிட வீடியோ, அதை நான் 2 முறை பார்த்தேன். ஆனால் அவருடைய முகத்தில் அப்படி ஒரு துக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. அதாங்க டஸ்கி வாய்ஸ்ல பேசினா வந்து சோகம் இல்லையா? சீச்சி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகம் இல்லையா? ஸோ அது அதான் கேட்குறேன். இப்போ வந்து ஹஸ்கி வாய்ஸ்ல அவர் பேசுகிற ப்ளூ கோட்டு போட்டால் நீ எல்லாம் அம்பேத்கரா? டஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகமா, அதில் ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகமா அப்படின்னு நீ கேட்பேனா? நீ நீல கோட்டு போட்டால் நீ அம்பேத்கரா? இதெல்லாம் ஒரு பேச்சா? இவெல்லாம் பேசுற பேச்சா இது? பேச்சுல ஒரு நியாய தர்மம் வேண்டாம். சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு தாவேகாவும் இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கிறாங்க. பாஜகவும் அதை கேக்குது, அதிமுகவும் கேக்குறாங்க. இப்ப இந்த விசாரணை அதற்கு சிபிஐக்கு போனாதான் உரிய உண்மை வெளியில வருமா? இது அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த வழக்குகளை தமிழக காவல்துறை விசாரித்தால் உண்மை வெளிவரும் என்று நம்ப இயலவில்லை. சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்கொள்கிறோம். அதனை சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறோம். இந்த வழக்கை ஏன் சிபிஐ விசாரிக்க கூடாது என்று விடுதலை சிறுத்தைகள் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஏன் மலாலே ஏன் அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க? உங்களை மாதிரி மாத்தி பேசுறேன் மலாலே. சிபிஐங்கிறது என்னவோ ரொம்ப 100% நம்பகத்தன்மை உள்ள ஒரு புலனாய்வு நிறுவனம்ங்கிற மாதிரி எல்லாரும் இங்க பேசுறாங்க. உன்னை தெரியுண்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. சிபிஐ வழக்கு போட்டுட்டா தாமதப்படுத்த முடியுங்கிறத தவிர இதுல ஒன்றும் பெரிய நீதி கிடைக்கும் சொல்ல முடியாது. லுச்சாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. இப்ப சிபிஐ பத்தி சொன்னீங்க, அது வந்து தாமதப்படுத்துறதுக்கான ஒரு வேலை தான் அந்த சிபிஐ கிட்ட கொடுக்கறது அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு வேங்கை வயல் விவகாரத்துல கூட நீங்க சிபிஐ கோருனீங்க. தமிழக காவல்துறை மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை போயிருச்சு, சிபிஐ விசாரணை தேவை அப்படின்னீங்க. அது எந்த அடிப்படையில அந்த விசாரணை? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. இதுக்கு பிச்சை எடுக்கலாம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையின் மீது சுத்தமா நம்பிக்கை இல்லைங்கிற போது வேற யார என்ன கோரிக்கை வைக்க முடியும்? ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கேட்கலாம். அதுக்கு அடுத்து வேணா யூனியன் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற சிபிஐ விசாரணை தான் இருக்கு நமக்கு இருக்கிற ஆப்ஷன். வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா அப்படி இப்ப ஒரு பார்வை இருக்கும்போது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்க சொல்றோங்கிறது ஒரு வெற்று வார்த்தையா தானே இருக்கும். அப்ப அந்த இடத்துல பாஜகவுக்கும் பிசிகாவுக்கும் என்ன அண்டர் கிரவுண்ட் டீலிங்கானு வராதா? திமுக போலீஸ் மேல நம்பிக்கை இல்லைன்னு இவங்க சிபிஐ கேட்கறாங்கன்னு. ஆனால் நான் கேட்கறது இதுல அரசியல் பண்றது கேட்கல, அவங்களுக்கு அரசியல் பண்ற நோக்கம் இருக்கு. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. கொய்யால முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்த கை காணிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி, நான் என்ன இட்லி ஆவரமா? ஏன் இவரே வந்து பிஜேபி வாங்க எங்களுக்கு ஆதரவா நில்லுங்கன்னு விஜய் கேட்கல, அவங்களா வாலண்டரியா வந்து அண்ணாமலை தலையீடு செய்யறாரு. நயினார் நாகேந்திரனை பைபாஸ் பண்றாரு. அவரு தான் தலைவர் மாதிரி வந்து இங்க ஆக்ட் பண்றாரு. நயினார் நாகேந்திரனை ஒரு டம்மி பீஸ்னு காட்டுறாரு. இதெல்லாம் அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியல். அங்க அரசியல் செய்யறாங்க, நாங்க என்ன அவிலா செய்வாங்க? எல்லாம் அரசியல் தான் செய்ய முடியும். அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றீங்க, விஜய் வந்து பாஜகவை கேட்கல, அதோட உதவிய கேட்கல, இவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? பாஜக விஜயை இயக்குகிறது, சுயமா அவர் செயல்படலங்கிறீங்க. அப்ப நீங்க கொண்டு போய் திணிக்கிறது மூலமா விஜய ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா? பாஜகவோட பி டீம்ங்கிற மாதிரி. என்ன பேசுறான் விடு. அவன் சொன்ன வார்த்தைக்கு இங்கே தூக்கி போட்டு கொலை பண்ணலாம்னு தோணும். அதுக்காக இப்படி படுத்த வச்சுட்டா செய்யறது அப்படி தாண்டா. இவருடைய பேச்சு வந்து இந்த ஸ்டாம்பீட் நடந்ததுக்கு அவருடைய தாமதமும் ஒரு ஸ்டேக்னேஷன்ங்கிற ஒரு நீண்ட நெடிய நேர காத்திருப்பும் மட்டும் இல்ல, அவருடைய ஆட்டிடியூட், குறிப்பிட்ட சக்தியை மட்டும், ஒரு குறிப்பிட்ட கட்சியை மட்டும் எதிர்த்து வெறுப்பு அரசியல உமிழ்கிறார். இப்படியே நின்னுக்கிட்டு எந்திரிக்குமா, வணக்கங்க, இனிமே சொல்லுங்க இல்லங்க, ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க, அப்படின்னு இப்படிதான் பேசணுமாங்க, அது எனக்கு சொல்லி கொடுக்கு. தொண்டர்களுக்கு தெரியும். அப்ப தலைவர் வந்து இந்த நோக்கத்துக்காக தான் கட்சி தொடங்கி இருக்கிறாரு. ஆமா, திமுக வந்து இங்க தொடர்ந்து ஆட்சியில் இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு ஐடியாலஜிக்கலா ஒரு முடிவுக்கு வருவான்.
இந்த 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 கோபம் தான் அந்த ஒரு அனலா வந்து மாறி இன்னைக்கு இந்த நிலையில போய் நிக்குது. இதெல்லாம் தான் அந்த ஸ்டாம்பீடுக்கான காரணம். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏன் எனக்கு பிரதமராக எனக்கு தகுதி இல்லையா? பிரதமர் ஆவதற்கு நான் ஆசைப்படக்கூடாதா? மோடி இந்தியாவின் பிரதமராகலாம், திருமாவளவன் பிரதமராக கூடாதா? அண்டங்காக்கா குயில் மேல ஆசைப்படலாம், மயில் மேல ஆசைப்படலாமாப்பா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு. இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்குறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான், விழுப்புரம் சிதம்பரம் கட்சி, விசிகா அதானே இருக்கு. அவருக்கு சுத்தி இருக்கிறவங்க நிர்மல்குமார் பிஜேபியில இருந்து வந்தால், ஐஆர்எஸ் படிச்சவர் அருண்ராஜ், அவர் வந்து பதவி விட்டு வெளியே வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் பிஜேபியுடைய அட்வைஸர் தான் அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு இவரோட சேர்ந்துருக்கிறான்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடியவங்கெல்லாம் புஷி ஆனந்தே ஆரம்ப காலத்துல ஆர்எஸ்எஸோட நெருக்கமான தொடர்பு இருந்தவரா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆதவர்ஜுனா உங்களுடைய படிப்பகத்துல வந்துட்டு போனவராச்சே. சிறுபான்மை வாக்குகளை பிரிக்கிறதுக்காக விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார் பாஜகவால அப்படின்னு சொன்னீங்க. என்ன அடிப்படையில இந்த கேள்வி வருது? அதாவது இப்ப விஜய் வந்து ஒண்ணு அவங்களோட சேர்ந்தால் பெரிய டஃப், அல்லது சிறுபான்மையினருடைய வாக்குகளை இவர் வந்து சிதறடிச்சாங்கன்னா அதுல வந்து அவங்க ஒரு கெயின். இந்த ஓட்டு அவங்களுக்கு போகாது, திமுகவுக்கு போக விடாம தடுத்துறது. உன் பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலன் அப்படின்னு தான் திமுக சொல்லிட்டு இருக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு ஜோசப் விஜய் வர்றாருன்னு சொல்லிட்டு சிறுபான்மை மக்கள் அந்த பக்கம் போயிடுவாங்கன்னா இவ்வளவு நாள் என்ன பண்ணிருக்கிறாங்க இங்க? 1% இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா, கம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. இவர் வர்றதுனால ஒரு எந்த இப்ப சொல்லுவாங்க விடுதலை சிறுத்தையில இருந்து நிறைய பேர் போயிருவாங்க. இது ஒரு யூகத்துல சொல்றதுதான். அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். என்ன, நான் பேசக்கூடிய அரசியலை உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய எந்த ஒரு இளைஞனும் விடுதலை சிறுத்தை விட்டு போக மாட்டான். ஒண்ணு ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. இந்த சம்பவம் நடந்த உடனே என்னுடைய ஃபர்ஸ்ட் சிம்பத்தி யார் மேல போச்சுன்னா விஜய் மேலதான் போச்சு. சொல்ல போனா நான் வந்து அவரை தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்லலாங்கிற அளவுக்கு என்னுடைய உளவியல் இருந்துச்சு. ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த மாதிரிலாம் நடக்கும், தைரியமா இருங்க, அந்த அளவுக்கு நான் வந்து இல்ல நான் சொல்றேன். அப்புறம் ஏன்டா ஏன் போடா போய் தோங்கலேண்டா அண்ணே அந்த